ஐயா இந்த மருந்து சாப்பிடுங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளா பாக்குறேன். நீங்க இப்படி படுத்த படுக்க இருந்தது கிடையாது. நீங்க எழுந்து நிக்க உங்க நிழல்ல வளர்ந்தவங்க நாங்க. என் மேல உள்ள பாசத்துல பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம அவரை நீங்க அடிச்சு கட்டிட்டீங்க. ஐயா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைய இங்க கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வேண்டாம்ப்பா, போகாத. வீணா அவமானப்பட்டு திரும்ப சொல்றதை கெழுப்பாது. பரவாயில்லையா, உங்களுக்காக நான் எந்த அவமானத்தையும் தாங்க தயாராக்குறேன். அப்பா பத்திரம் பாத்துங்க, வந்துடுறேன். பாத்தியா, சொல்ல சொல்ல போறேன். என்னங்க சேகர் இருக்காரா? உள்ள இருக்க, போங்க. அடடே, வாங்க வாங்க. உங்களுக்கு கணபதி டாக்ஸி கலர் நோட்டீஸின் தவிர வேற எதுவும் தெரியாது? எங்க இவ்வளவு தூரம்? தப்பா நினைக்காதீங்க, நான் இவரோட தனியா பேசணும். நாங்க தப்பா நடக்கிறவங்க தான், தப்பா நினைக்கிறவங்க இல்ல. தாராளமா பேசுங்க. வாடி. சேகர், நீ உங்க அப்பாவை விட்டதுக்கு அப்புறம் உன் ஞாபகமாவே அவர் படுத்த படுக்க ஆயிட்டாரு. இப்போ உன்னை பாக்குறதுக்காக அவர் துடியா துடிக்கிறாரு. தயவு செஞ்சு நீயும் போய் அவர் அவசியம் பாரு. நீயும் உங்க அப்பா ஒன்னா சேரதா இருந்தா நானும் எங்க அப்பா வெளியே போக தயாராக்குறோம். கடவுள் எங்களுக்கும் தொழிலை கொடுத்துருக்கான், அதை வச்சு நாங்க பொழைச்சுக்கிறோம். ஏண்டா கூட்டிட்டு போக வந்தியா இல்ல குத்தி காட்ட வந்தியா? உனக்கு தொழில் தெரியும், நீ பொழைச்சுக்குவ. எனக்கு தொழில் தெரியாது, நான் கையால் ஆகாதவன் இல்ல. எலை இந்த கதை சொல்லி ஏமாத்துறது, இந்த நடிப்பெல்லாம் ஜனங்களோட வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிட்ட நச்சிடுவேன். உனக்கு எப்படி கடவுள் தொழிலை கொடுத்துருக்கானோ அதே மாதிரி எனக்கு அறிவை கொடுத்துருக்கான். அதை வச்சு எனக்கு பொழைக்கவும் தெரியும், யார் யார எப்படி கவர் பண்ணவும் தெரியும். போட சேகர், மறுபடியும் சொல்றேன், நமக்குள்ள இருக்க பகையினால பெரியவங்க பாதிக்க வேண்டாம். உன்னை எப்படியாவது கூட்டி வர்றேன்னு நான் உங்க அப்பா சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப நான் உன்னை கூட்டி போலேன்னா உங்க அப்பாவுக்கு தான் ஆயிடுமான்னு எனக்கு பயமா இருக்கு. ஆனா ஆயிட்டு போகுது, நீ கொள்ளி வை. உங்க அப்பா மோளம் அடிக்கிட்டான். டேய், ஏடா சொன்ன? இதே வார்த்தை இங்க வேற யாராவது சொல்லியிருந்தா இங்கே வெட்டி போட்டிருப்பேன். உன்னை பார்த்து உங்க அப்பா வேதனைப்படுறதை விட உன்னைய பார்க்காம நல்லது. இந்த பாரு, உங்க அப்பா போட்ட சோத்துலைங்க அவர் கொடுத்த நிழலை வளர்ந்தவன நானு. அந்த நன்றிக்காக உன்னை இங்க நான் சும்மா விட்டு போறேன். பாக்குறேன். எனக்கு தெரியும், அது ஒரு நாய். அதுகிட்ட நியாயம் எடுபடுமாயா? நியாயம் எடுபடுமா? வீட்டுல அடங்காதது வீதிகளை மிதிப்பட்டா தாயா தெரியும். வீதிகளை மிதிப்பட்டா தான் தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் தலைமொழிகிட்டையா. ஐயா, நீயும் தலைமொழிகிட்டு போப்பா. இதுக்கு மேலே என்னால் பொறுமையா இருக்க முடியாது. உண்மையையும் மறைக்க நான் தயாரா இல்லை. ஒரு வக்கீல கூப்பிடு, எல்லாத்தையும் உங்க பேர்ல நான் எழுதி வச்சிடுறேன். முடிஞ்சா எனக்குன்னு ஏதாவது வேலை போட்டு கொடு. என்ன பேச்சு பேசுற? வெறும் என் படத்தால மட்டும் இந்த தியேட்டர் உருவாச்சு. உன் உழைப்பு, உன் புத்திசாலித்தனம், உன் கைராசி ஆளுந்தாண்டா. என்னடா நமக்குள்ள வக்கீல்? எனக்கு வக்கீல் விட வார்த்தை தாண்டா முக்கியம். நம்ம வார்த்தையோட பலம், அதோட சத்தியம் வேற எவனுக்கு புரிஞ்சாலும் புரியல பரவாயில்லடா. நம்ம ரெண்டு பேருக்கு புரிஞ்சா போதுண்டா. என்ன சார் புது படத்துக்கு பாஸ் வாங்க இப்ப வந்துட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, இறக்கே அந்த பொண்ண. என்னது, எங்க அண்ணன் கூட இருந்த அண்ணியை பிடிச்சிட்டு வரீங்க? இந்த பொண்ணு 10-12 பேரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி இவங்க சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டா. அந்த சொத்து எங்க வச்சிருக்கேன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. சமீப காலமா இந்த தியேட்டர் ஆபரேட்டர் கூட தொடர்பு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம். இப்ப அவரை விசாரிச்சா எல்லாம் தெரியுங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். எங்க அந்த ஆபரேட்டர்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அவர் சாதாரணமா கேட்ட சொல்ல மாட்டாரு. புடிச்சு சப்பு சப்புன்னு 2 அப்பா அப்பனா உள்ளதெல்லாம் கக்கிடுவாரு. இருக்க கூட்டிட்டு வரேன். ஆமா, எதுக்காகப்பா என்னை இம்புட்டு தூரம் கூட்டிட்டு வர? ஐயா, என் வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான நாள். ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து ஒரு உயர்ந்த மனுஷங்கிட்ட என்னுடைய உள்ளத்தை திறந்து ஒண்ணு சொல்ல போறேன். சொல்லு, அதை இங்கேயே சொல்லு. வேகாத வெயில்ல எதுக்குப்பா இன்னும் மேல கூட்டு போற? இது மேல இருந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம். மேல அப்படி ஒண்ணும் கோயில் கூட இல்லையப்பா. தெய்வமே கூட வரும்போது கோயில் இருக்கு ஐயா. வாங்கய்யா.
வா பாத்து வாங்க பாரத்தை அடிக்கிற போது. அடாடாடாடாடா, சின்ன வயசுல எப்பவோ வந்தது, அதோட இப்பதான் வர. சும்மா சொல்லக்கூடாது, ஒசரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது பழைய பள்ளமெல்லாம் பச்சை பசேல் இருக்கிறது. என்ன நான் சொல், என்ன ஏன் அழுவுற? என்ன ஆச்சு உனக்கு? என்ன இங்க இருந்து புடிச்சு தள்ளி விட்டுருங்க, நான் செத்து போயிடுறேன். இந்தா என்ன பேச்சு பேசுற? சாவ போறான் நான் சாவ. மனசுல உள்ளதெல்லாம் சொல்றேன்னு மழை குட்டியாந்துட்டு இத சொல்ற, இதுதான் மனசுல வச்சிருந்தியா? ஐயா, என் மனசுக்குள்ள இருக்குது வெளியே சொன்னாலும் சாவுதான், உள்ளுக்குள்ள வச்சிருந்தாலும் சாவுதான். வர சாவு உங்க கையால வந்தா அதுவே எனக்கு ஒரு பெரிய பாக்கியமா இருக்கும். அதுக்காக தான் இவ்வளவு மேல கூட்டிட்டு வந்தேன். என்ன பிடிச்சி தள்ளி விட்டுருங்க. இல்லப்பா, வாழ வேண்டிய புள்ள சாவ பத்தியே பேசிட்டு இருக்கிற. சொல்ல வந்தது துணிச்சலா சொல்லு. நான் ஒரு பொண்ணு மனசார விரும்புறேன், அவ என்ன விரும்புறாளா, அவங்க அப்பா எனக்கு கட்டி வைப்பாராங்கிறதா சிக்கலா இருக்கு. உனக்கு என்னப்பா, தங்க தேரு வைர கிரீடம், உன்னை கட்டிக்க மாட்டேன்னு எவன் சொன்னா? உனக்கு பொண்ணு தர மாட்டேன்னு எவன் சொன்னா? சொல்லு, ரெண்டு பேரையும் கட்டி வச்சு சொல்ற. ஐயா, நான் விரும்புற பொண்ணு இருக்காளே, தங்க நிலவுக்கு தாவணி கட்டின மாதிரி அப்படி ஒரு அழகு. அவங்க அப்பா ஒரு சிங்கம், அவங்க அம்மா ஒரு தங்கம், அந்த குடும்பமே ஒரு கோயில். ஐயா, உன் நல்ல மனசுக்கு அப்படித்தாயா வந்து அமையும். யார் அந்த பொண்ணு? ஐயா, உங்க காலை தொட்டு கேட்டு சொன்னா சுற்ற மாட்டீங்களே? சொல்லு. சத்தியமா சுற்ற மாட்டீங்களே? சுடமாட்ட சொல்லு. நான் விரும்புறது உங்க பொண்ணதான். ஐயோ ஐயோ, என்ன தள்ளி விட்டுருங்க, தள்ளி விட்டுருங்க. இன்னைக்கு நீ கேட்கலனா என்னைக்காவது ஒரு நாள் இதையே நான் உன்கிட்ட கேட்டிருப்பேன். ஒன்ன மருமகனை அடையறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்யா. இந்த ஊர்ல எனக்கு சமமா எவன் இருக்கிறான்? அந்த ஏக்கம் ரொம்ப நாளா என் மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. கேட்கிறது உன் உரிமை, கொடுக்கிறது என் கடமை. நீ என்ன பண்ற? உடனே புறப்பட்டு ஊருக்கு போய் உங்க அப்பனை கூட்டியாந்து கல்யாணம் பேசு. ஐயா, எங்க அப்பா எனக்கு சொந்தத்துல கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டாரு. அவர் இந்த கல்யாணம் சம்மதிப்பாருன்னு எனக்கு தெரியலங்க. இந்த ஊரையே சமாளிச்ச இந்த துப்பாக்கி துரசிங்க உங்க அப்பனையும் சேர்த்து சமாளிக்கிற. ஐயோ, மோசம் போயிட்டோம் மாமா, மோசம் போயிட்டோமே. உங்க அப்பா இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நானும் பேசாம ஒன்னையும் பேச விடாம பண்ணிட்டேனே. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சரி இரு, அவர்கிட்ட போய் செண்டில் ஒண்ணு கேட்டுறேன். அம்மா, இத்தனை நாள் அவர் வார்த்தையை மீறாமலே வாழ்ந்துட்டேன். அப்படியே இருந்துரு. எனக்காக பேசி கெட்ட பேர் வாங்க வேண்டாம். என்னம்மா அப்படி பாக்குற? நான் தெளிவா இருக்கேன், நம்பிக்கையா இருக்கேன். என் கழுத்துல ஏற போறது கணபதி கட்ட போற தாலிதான், இல்ல நம்ம கிணத்து கயிறு. ஏதோ உங்க நல்ல நேரம் தம்பி வந்து ஜாமீன் எடுத்துச்சு. இல்லன்னா அந்த கொள்ளக்காரியோட சேர்ந்து நீங்களும் ஜெயில கம்பி என்ன வேண்டிதான். ஜெயிலுக்கு போறவெல்லாம் கம்பியன்றது தான் வேலையா? வேற வேலையா இல்லையா? ஜெயில் சூப்பரண்ட் கூட உள்ள இருக்காரு, அவர் கம்பியன்றது தான் வேலையா? எந்த நேரத்துல எது பேசுறதே தெரியறது இல்ல. தம்பி, இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த சேகர் பையன் துப்பாக்கி துரசங்கத்தை மடக்கி கல்யாணம் வரைக்கும் வந்துட்டானே, அதை நினைக்கும் போது அப்ப எனக்கு கை ஓட மாட்டேங்குது, கால் ஓட மாட்டேங்குது. அண்ணே, கற்பகத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தவிர அவ கழுத்துல வேற யார் தாலி கட்டினாலும் அடுத்த நிமிஷமே அவ உயிரை விட்டுருவா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் விரும்பின பொண்ண அடையாம விட மாட்டேன். நீங்க வேணா பாருங்க, கற்பகம் கழுத்துல ஏற போறது நான் கட்டுற தாலி தான். என்ன சொல்ற? என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. கணபதினே, நில்லுங்கண்ணே. அண்ணே அண்ணே, என்னப்பா என்ன விஷயம்? நீங்க எப்படியாவது கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி கற்பகத்து கழுத்துல தாலி கட்டுவீங்கன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணை கடத்திட்டு போய் வேற இடத்துல வச்சு தாலி கட்ட முடிவு பண்ணிட்டாங்கண்ணே. அந்த இடம் உனக்கு தெரியுமா? தெரியும்ண்ணே. யாரு? அண்ணே, உள்ளதானே இருக்காங்க. கணக்கு சொல்லுங்க. சோறு வடிச்சுக்கிட்டே இருக்கணும், சரிங்க. குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கணும், சரிங்க. கூட்டுல 8 வகை, குருமாவுல 10 வகை, சரிங்க. வறுவல் பொரியல்னு வகை வகையா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்க. அப்பளம் ஒவ்வொன்னும் ஆன சைஸுக்கு இருக்கணும். வாழை மரம் பூரா நம்ம தோட்டத்து மரமா இருக்கணும். சரிங்க. பக்கத்துக்கு 10 மரம் கட்ட சொல்லு. சரிங்க. மரம் பூரா பூவும் பிஞ்சுமா கொத்தும் கொலையுமா இருக்கணும். ஏற்கனவே கட்டி வச்சுட்டேன்ல. ஒண்ணு நான் இங்க கட்டி போடலன்னா அங்க கற்பகத்துக்கு அதுல தாலி கட்ட முடியாது. பாரு, முகூர்த்தமும் நெருங்கிட்டு இருக்கு, ஐஸும் கரைஞ்சிட்டு இருக்கு. சென்டிமெண்டா நல்லா இருக்கும். தடுங்களுக்கு வருந்துகிறேன். இவனை பாத்துக்கடா. கொடுங்கண்ணே. எனக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறீங்க. சேகரி எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டேன்னு சொன்னாரு. நல்லா பண்ணாரு. அவர் என்ன சொன்னா தெரியுமில்ல? அட்வான்ஸ் தான் என்னது, மத்ததெல்லாம் நீங்களே அவங்க கிட்ட வசூல் பண்ணிக்கீங்கன்னு சொல்லிட்டாரு.
ஐயோ 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 அந்த சேகர் பையன் நம்மள ஏமாத்திட்டானே பாவி. ஐயோ அவன் நல்லா இருப்பானே, நாசமா போக நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். போகடா சீக்கிரம். ஒரு சாராயமும் ஊறுகாய் வித்து ஒருவேளை கஞ்சி ஒழுங்கா குடிச்சிட்டு இருந்தோமே, அந்த பாவி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டானே. வாங்கடி, அவன் தேட்டருக்கு போய் நாக்க புடிக்கிட்டு சாகுற மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டு வருவான். வாங்கடி. இத பண்ணிட்டீங்களா? நான் எங்கடா தப்புண்டா? கூப்பிடு அவன. யார? அதான் தேட்டர் முதலாளி சொல்லிட்டு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கானே அந்த சேகரு. ஐயோ, அந்த அநியாயத்தை அம்மா கேக்குற. வந்த பொண்ணையெல்லாம் வம்பெடுத்து இல்லாம எங்க கனவை தம்பி விரும்ப பொண்ணையும் தட்டிட்டு போயிட்டான். படுபாவி, அப்படியே செஞ்சவன். எங்க நடக்குது கல்யாணம் சொல்லுங்க. துப்பாக்கி தொலைச்சிங்க வீட்டுல. வாங்கடி, அங்க போய் அவன் பண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தி ஊரெல்லாம் மறக்க வச்சுட்டு வருவான். வாங்கடி போயேண்டி. அது என்னென்ன பழமொழி? என்ன பழமொழி? நான் அப்ப இருந்து பாக்குறேன். இவளுக்கு இதையே சொல்லிட்டு தராளுங்க. பண்டவாளத்துல தண்டவாளத்துல ஏத்துவேன், தண்டவாளத்துல ஏத்துவேன்னு. எப்படி ஏத்தாளுங்கன்னு பாப்பவா? கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காதீங்க. நல்ல அதுவுமா இது கையில வச்சுக்கிட்டு வர விருந்தாளிங்க பயந்துருவாங்க. பயப்படுவாங்கன்ற? இன்னைக்கு ஒரு நாளைக்கு இது கொஞ்சம் உள்ள வச்சிருங்க. உள்ள வச்சிடலான்ற? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். யார் எதை கேட்டதும் செய்வேன். இதை வச்சிடறேன். சந்தோஷமா? போ. இன்னைக்கு தான் என் துப்பாக்கிக்கு ஒரு ஜோடி கிடைச்சிருக்கு. இது என் பொண்ணு, இது என் மாப்பிள்ளை. அண்ணே இங்கதானே. சரி வாடா. போமா வாங்க வாங்க. எல்லாரையும் நல்லபடியா கவனிச்சுக்க. சரிங்க. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வந்தவங்களை வாங்கன்னு வரவேற்று தான்